PS2ல உங்களுக்கும் பிடிச்ச ஹீரோ கதிர்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். மறுநாள் நைட்டு 10 மணிக்கு கோமதி அங்க ஹாலில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க ராஜ் கிட்ட கேட்குறாங்க, என்னம்மா ராஜி, கதிர் இன்னும் வரலையா, ஏதாவது ஃபோன் பண்ணானா, வர வர அவனோட நடவடிக்கையை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்ல உடனே ராஜியும் சொல்றாங்க, அத்தை அதான் அத்தை நானும் ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கேன். நேற்று எப்போ அப்படி அப்பத்தா கிட்ட நடந்துட்டானோ அதிலிருந்து எனக்கு அவனை பார்த்தாவே கோபமாக வருது அப்படின்னு சொல்லவே இதோ அவன் தான் ஃபோன் பண்ணுறான் இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை அட்டன் பண்ணி பேச ஆப்போசிட் சைடில் பேசுகிறவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரர் ஒரு சின்ன வயசு பையன் இங்கே ஆக்சிடெண்ட் ஆகி ரொம்ப உயிருக்கு போராடுற நிலைமையில் நாங்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றி ஏபிசி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கோம்மா. இந்த ஃபோனு எங்ககிட்ட தான் இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்கம்மா, நாங்களும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராஜி அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு சத்தம் போட்டு அழுகிறாங்க. அத்தை கதிருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான், பேச்சு மூச்சு இல்லாமல் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கேன்னு சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்ல உடனே கோமதி, எனக்கு என்னமோ மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுடி, இவன் இப்படியெல்லாம் பேசுகிற பையனே கிடையாதுன்னு. நேற்று எங்கள் அம்மாவை அப்படி பேசினப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, இவனோட கெட்ட நேரம் என்னென்னமோ இங்கே குடும்பத்தில் நடத்த வச்சிருச்சு அவனை. சரி சீக்கிரமாக உங்கள் மாமாவை எழுப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கே படுத்திருக்கிற பாண்டியனையும், என்னங்க நம்ம கதிருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான், இப்போ தான் ராஜிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனையும் தூக்கத்திலிருந்து எழுப்ப உடனே பாண்டியனும், என்னடி சொல்கிற, சரி சரி நட அப்படின்னு அவசரமாக எல்லாருமே ரொம்ப சோகமாக அழுதுகிட்டே ஏபிசி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதே சமயம் இங்கே குமரவேல் மேசையை தடவிக்கிட்டே ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அதே சமயம் அப்பத்தாவும் மனசு கெட்டு போய் தூக்கம் வராமல் அங்கே கோமதி வெளியில் வராளான்னு சொல்லி அங்கே வீட்டுக்கு முன்னாடியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவசரமாக இவங்க எல்லாரும் கிளம்பி போகிறத பார்த்த அப்பத்தாவும் போய், அம்மாடி கோமதி எங்கம்மா போகிற, ஏன் எல்லாருமே போகிறீங்க மாப்பிள்ள, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை அது கதிருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாமா, இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் என்னம்மா சொல்கிற அப்படின்னு அதிர்ச்சியில் அப்பத்தாவும் நிற்க அங்கே மாடியில் இருந்துட்டு முத்துவேல் சத்தம் போடுறாரு, வடிவு ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே வடிவும், இதோ எடுத்து டேபிள் மேலே வச்சுருக்கேங்க, நீங்களே கீழே தானே வழக்கமாக குடிப்பீங்க, இந்தாங்க எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை மணி 10-11க்கு பக்கம் ஆகுது, வீடை லாக் பண்ணணும் வாங்கத்தை, என்ன இருந்தாலும் உங்கள் மக கோமதியும் தூங்காமல் தான் இருப்பா, அதே பாசம் உங்களுக்கும் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்ன பண்ணுறது, அதெல்லாம் மறந்துட்டு நம்ம வீட்டில் தானே நீங்கள் இருக்கணும் வாங்கத்தை அப்படின்னு ஆறுதலாக கூப்பிட, இல்லடி அம்மா வடிவு, அங்கே என்ன ஆச்சு தெரியுமா, கதிருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, அதனால தான் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே பால் அப்படியே ஒரு வாய் எடுத்து வாயில் வச்ச முத்துவேல் பொறை ஏறின மாதிரி அப்படியே தலையை தட்டிக்கிறாரு. அம்மா என்னம்மா சொல்கிற, கதிருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு முத்துவேலு. அதை பண்ணினதே நான் தானே அப்படிங்கிற மாதிரி செய்ய முறுக்கிக்கிட்டே அங்கே சக்திவேல் சந்தோஷமாக நிற்கிறாரு. அதே சமயம் பக்கத்தில் நிற்கிற குமரவேலுக்கும் தன்னோட அப்பா சக்திவேல் தான் கதிரை ஆக்சிடெண்ட் பண்ணார் அப்படிங்கிறது தெரியாமல் அங்கே என்ன சொல்கிறீங்க அப்பத்தா, அதுக்கு தான் நேற்று தேவையில்லாமல் பெரியவங்களை மதிப்பு மரியாதை இல்லாமல் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாத குறைய உங்களை பேசினான்ல, அதுக்கான தண்டனை தான் கடவுளாக பார்த்து அவனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலு சொல்ல உடனே மாரியும், சி குமரவேல் இப்படியெல்லாம் பேசாதடா, அசிங்கமாக இருக்குது, கதிர் தம்பி என்ன சூழ்நிலையோ அப்படியெல்லாம் பேசக்கூடியதே கிடையாது, இருந்தாலும் நேற்று அப்படி பேசினதும் தப்பு தான், இப்படி ஆக்சிடெண்ட் ஆனதும் என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்ல, அம்மாடி மாறி வடிவு எதிர்த்த வீட்டில் அரசி மட்டும்தான் தனியாக இருக்கான்னு நினைக்கிறேன், கோமதி ராஜி மாப்பிள்ளைன்னு எல்லாருமே போயிட்டாங்க, செந்திலும் மீனாவும் அங்கேருந்து வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், சரவணனும் நேற்று வேற மாப்பிள்ளை அவசரப்பட்டு அந்த டைவர்ஸ் விஷயத்தில் அனுப்பிச்சி வச்சுட்டாரு கோபப்பட்டு வீட்டை விட்டு, இப்போ அவளை போய் கூட்டிகிட்டு வரலாமா, ஒரு வயசு புள்ள தனியாக தானே அந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு அப்பத்தா அப்படியே புலம்புறாங்க. உடனே முத்துவேலும், அம்மா நானே அதை தான்மா சொல்ல வந்தேன், வடிவு போய் அரசியை கூட்டிகிட்டு வாங்க, இன்னைக்கு நைட் இங்கேயே இருக்கட்டும், அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி போன பக்கம் என்ன ஆச்சுங்கிறத நாமளும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம்டா குமார், நீ வண்டியை எடு அப்படின்னு முத்துவேலு சொல்ல உடனே சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணே என்ன உன் மருமகங்கிற பாசம்
மறுபடியும் பொங்கி வழியுது போல் அதை எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு, ஒழுக்கமாக இந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் இருக்கணும்னா நீங்கள் பேசாமல் இருக்கணும்னே. என்னடா நம்ம தம்பி இப்படி பேசுகிறானேன்னு நீ கவலைப்பட்டாலும் பரவாயில்லைண்ணே அப்படின்னு சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்ல, உடனே வடிவு பரிதவிச்சு போய், என்னங்க ராஜி மனசு இப்போ எப்படி இருக்கும்? அவக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன் உயிருக்கு போராடுற நிலைமையில அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சமயத்தில் என் புள்ள கூட நான் எல்லாம் ஒரு அம்மாவா, என்னால் என் பிள்ளைய பார்க்காம இருக்க முடியாதுங்க அப்படின்னு அங்கே கதறாங்க வடிவும். உடனே அப்பத்தாவும், அம்மாடி நானும் வரேம்மா ஹாஸ்பிட்டலுக்கு, குமார் வண்டியை எடுப்பா அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அங்கே மாறி போய் அரசியை கூட்டிகிட்டு வர்றாங்க. அரசியும் உள்ள அப்படியே வலது கால் எடுத்து வச்சு வர்றது போல் சந்தோஷப்பட்டு அங்கே பக்கத்தில் போய் நின்று குமரவேல் பேசுகிறாரு. அரசி வா அரசி, உன் அண்ணன் கதிருக்கு ஒன்றும் ஆகாது, நீ வருத்தப்படாத, இன்னைக்கு முழுக்க நீ இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு அம்மா துணைக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு குமரவேல். உடனே ஒன்றுமே பேசாமல் அங்கே பக்கத்தில் நிற்கிற அம்மாச்சி கிட்ட போய் நின்னுறாங்க. அங்கே அரசியும் அம்மாச்சியும் தலையை வருடி கொடுத்து, உட்காருடி அம்மாடி அப்படின்னு சொல்ல, அங்கே பழனியும், அரசி எந்த ஹாஸ்பிட்டல்னு ஏதாவது சொன்னாங்களாமா அப்படின்னு, சுகன்யா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பரிதவிப்போட பேசுகிறாரு. உடனே மாமா ஏபிசி ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க மாமா, என் அண்ணன் கதிருக்கு ஒன்றும் ஆகாதில்ல அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியிலிருந்து மீளாதவங்களாக இருக்கிறாங்க அரசியும். உடனே கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு அங்கே அரசியோட கால் கடியவே உட்காந்து பழனிவேல் சொல்கிறாரு, அம்மா அரசி நிச்சயமாக ஒன்றும் ஆகாதுமா, கதிர் தங்கமான மனசுக்காரன், அவன் மனசுக்கு எதுவுமே நடக்காதுமா, ராஜியும் கதிரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு. அதே சமயம் வேலும், யாரும் கார் எடுக்க வேண்டாம், நானே கார் எடுக்கிறேன், வடிவு வா நம்ம மாப்பிள்ளை கதிரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு விரக்தியான முடிவில் பேசுகிறாரு. உடனே பழனிவேலும், அண்ணே வானே போகலாம் அப்படின்னு 3 பேருமா கிளம்ப, உடனே சக்திவேல், ஐயையோ அங்கே போய் ஏதாவது அவன் கிடக்கிற நிலைமையை பார்த்து அண்ணனுக்கு மனசு இலகி மருமகங்கிற பாசம் ஒரு படி மேலே ஆயிடுச்சுன்னா, அவனுங்களை நம்ம செய்ய சொன்ன வேலையை ஒழுக்கமாக கச்சிதமாக ஒட்டுமொத்தமாக ஆளே க்ளோஸ் ஆகிற மாதிரி பண்ணுங்கடானா அவனுங்க இப்படி அறகுறையாக விட்டுட்டு போயிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கே போயாவது நிச்சயமாக உயிரோட விடக்கூடாது, ஏதாவது பண்ணி அங்கே மருந்தை மாற்றி போட்டு நர்ஸுக்கிட்ட சொல்லி அவனை கொல்றதுக்கு பார்க்கணும். அவன் இருந்தால் கண்டிப்பாக என்னைக்கு இருந்தாலும் குமார் உன்னோட சொத்தில் பங்கு ஒரு பங்கு அவனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மனசு விரக்தியில் அடிக்கடி முத்துவேலும் அங்கே கதிரும் பேசிக்கிறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சதாலையும், அதே சமயம் இங்கே ரொம்ப பாசம் வரவேலுக்கு கதிர் மேலே ஏற்படுறதையும் உணர்த்துக்கிட்டு சக்திவேல் கூடவே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஐசியுக்கு முன்னாடி கோமதி பாண்டியன் ராஜின்னு கதறிக்கிட்டு இருக்க முத்துவேலும் வடிவும் ஓடி போய் ராஜியை கட்டி அணைச்சு அழுகிறாங்க. அதே சமயம் உள்ள ஐசியூவில் இருந்து நர்ஸ் வந்து சொல்கிறாங்க, கதிரோட அட்டண்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அவரை போய் பார்க்கலாம், பட் அவர் இன்னும் கிரிட்டிக்கலான ரீஜன்லேருந்து வெளியில் வரலை, அதை ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாங்க. வெளியில் நிற்கிற எல்லாருமே உள்ள ஓடி போய் பார்க்க, பக்கத்துல முத்துவேல் அப்படியே கண்ணீர் விட்டுட்டு உட்கார்றாரு கதிர்கிட்ட. அதை பார்த்துட்டு கடுப்பாகிற சக்திவேல், இதை பார்க்கறக்காகவாடா சக்தி வந்த அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஒவ்வொருத்தரா பேசி முடிச்சுட்டு வெளியில வர, உடனே சக்திவேலும் அமைதியா நிற்கிறாரு. அப்ப கண்ணை முழிச்சு, கதிர் இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு பேச, காதை வாய்க்கு பக்கத்துல கொண்டு போற சக்திவேலை கதிர் சொல்றாரு, நீங்க தான் என்னை கொல்றதுக்கு ஆள் அனுப்பிச்சிங்கிறது எனக்கு நல்லா தெரியும், சும்மா எல்லார்கிட்டையும் ஆடுற நாடகம் மாதிரி இப்போ எல்லாரோட ஒன்றா 10ஓட ஒன்றா வந்து நின்று என்கிட்ட ட்ராமா பண்ணாதீங்க, ஏங்க என்னை கொல்ற அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. டேய் என் அண்ணனுக்கு உன் மேலே பாசம் வரணுங்கிறதுக்கு வேண்டி நீ ஆடுற ட்ராமாவெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாரு காதுக்குள்ளே. அதே சமயம் கதிர் சொல்கிறாரு, பரவாயில்லை நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் தான் என்னை கொலை பண்ண முயற்சி செஞ்சீங்க, நீங்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் ஒன்று பிளான் பண்ணுறீங்கிற விஷயத்த என் மாமா முத்துவேல் கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவரோட உடல்நிலை அப்படின்னு